இப்ப நெறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. இந்த கோவிஷீல்டு வேக்சின் பத்தி நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அத பத்தி ஆல்ரெடி நெறைய பேசியாச்சு. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா 2021லயே கோவிஷீல்டு வேக்சின் மட்டும் இல்ல. ஃபைசரோட mRNA வேக்சின் இந்த 2 வேக்சின் போடும்போதும் ரத்த உறைதல் நிகழ்வு ஏற்படலாம், மயோகார்டைட்டிஸ் ஏற்படலாம் அப்படின்னு இந்த வேக்சின தயாரிச்சவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இந்த வேக்சினோட சேர்ந்து வரக்கூடிய லீஃப்லெட் அதிலேயே தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே இருந்த செய்தி தான். ஆல்ரெடி ஒரு கோர்ட்ல இந்த கேஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நேத்து குடுத்துருக்காங்க. உடனே அதை இப்ப திரும்ப நம்ம மீடியால ஃபிளாஷ் பண்ணிட்டாங்க. ஏதோ புதிய செய்தி மாதிரி. இது புதிய செய்தி எல்லாம் கிடையாது. ஏற்கனவே கொன்று புதைத்த செய்தி தான். ஸோ அப்ப அந்த ரத்த உறைதல் நிகழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு தடுப்பூசியுமே அந்த நோய் சம்பந்தமான சைடு எஃபெக்ட்ஸை அந்த தடுப்பூசி உண்டாக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா சிக்கன் பாக்ஸ்ல எப்படி ரேஷஸ் வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு சிக்கன் பாக்ஸ் தடுப்பூசி போட்டவங்களுக்கும் ரேஷஸ் வரும். டைஃபாய்டு தடுப்பூசி போடுறவங்களுக்கு டைஃபாய்டுல எப்படி பிரசன்டேஷன் இருக்கும், ஸ்டொமக் பெயின், ஃபீவர், லூஸ் மோஷன் போகும் இல்லையா, அதே மாதிரி டைஃபாய்டு வேக்சின் போடுற குழந்தைங்களுக்கும் ஒரு நாள் 2 நாளைக்கு ஃபீவரோட சேர்ந்து லூஸ் மோஷனும் போகும். அந்தந்த நோய்க்கு ஏத்த மாதிரி அதோட தடுப்பூசியோட சைடு எஃபெக்ட்டும் வரும். இப்போ கோவிட் வேக்சினோட சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னா யூஸ்வலா எல்லாருக்கும் வந்தது குளிர் ஜுரம், ஃபீவர் வித் ஷிவரிங் அண்ட் ரைகர்ஸ், இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ப்ரெசென்ட் ஆச்சு. ரொம்ப ரேரா ஒரு சில பேருக்கு ரத்த உறைதல் நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. இந்த ரத்த உறைதல் நிகழ்வு அப்படிங்கிறதும் கோவிட் வைரஸினுடைய சைடு எஃபெக்ட். அதனாலதான் அந்த டைம்ல எல்லாருமே ரத்தத்தினுடைய உறைதல் தன்மை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக டைமர் அப்படிங்கிற டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். ஸோ அதே காம்ப்ளிகேஷன் சைடு எஃபெக்டாகவும் ஒரு சிலருக்கு வந்திருக்கு. அவங்க சொல்ற ரேஷியோ எப்படி பார்த்தா லட்சத்துல ஒருத்தருக்கு தான் வரதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் எத்தனை நாளைக்கு, வேக்சின் போட்ட நாள்ல இருந்து கணக்கு பண்ணி 40 நாள் 60 நாள் வரைக்கும் வரலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்குன்னு தனியா ஒரு டயக்னோசிஸே உண்டு பண்ணிட்டாங்க. வேக்சின் இன்டியூஸ்ட் ப்ரோ த்ரோம்போட்டிக் த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன். தடுப்பூசி போட்ட உடனேயே ரத்த உறைதல் நிகழ்வு ஏற்படுது, பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப கம்மி ஆயிடுது. த்ராம்பஸ்னா ரத்த கட்டி போய் மூளையில அடைச்சிச்சுன்னா அது பேரு ஸ்ட்ரோக், இதயத்துல அடைச்சிச்சுன்னா அது பேரு ஹார்ட் அட்டாக். இந்த மாதிரி நிகழ்வுகளை ஏற்படுத்துது. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஏற்படுது, அவங்க சொல்லியிருக்கிற டைம் படி பார்த்தோம்னா வேக்சின் போட்டதுல இருந்து 40 நாள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வேணா ஒரு 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் அதிகபட்சம் வச்சுக்கலாம். அதுக்கு மேல வேக்சினோட எஃபெக்டே இருக்காது. இதை நான் பர்சனலாவே என்னுடைய உடம்புலயே நான் டெஸ்ட் எடுத்து ட்ரையல் பண்ணியிருக்கேன். 2021ல கோவிட் வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியே கோவிட் ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் பண்ற கிட் எல்லாம் வாங்கிட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் ஆன்டிபாடி எவ்வளவு இருக்குன்ட்டு. ஆன்டிபாடி இப்ப சுத்தமாவே இல்லை, நில்லுல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவிட் வேக்சின் உடம்புல போடுறோம். ஜனவரி மாசம் 20ஆம் தேதி போடுறோம். போட்டுட்டு செகண்ட் டோஸ் பிப்ரவரி 20 போடுறோம். 2 டோஸும் போட்டுட்டு 2 மாசம் கழிச்சு ஆன்டிபாடி எவ்வளவு இருக்குன்னு நான் பாக்குறேன். அப்ப 3.0 இருந்துச்சு. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆன்டிபாடி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தேன். 12.0 இருந்துச்சு. ஓகே, 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த வேக்சினோட பீக் எஃபெக்ட் இருக்கு. 12.0 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆன்டிபாடிஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நோயை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல உருவாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப நான் ஆன்டிபாடி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது 12 இருந்தது, 2க்கு வந்துருச்சு. ஸோ அந்த வேக்சினோட எஃபெக்ட் அவ்வளவுதான். 9 மாசத்துல நல்லா குறைஞ்சிருச்சு. ஸோ பீக் ஆக்ஷன் அதோட 6 மந்த்ஸ்ல இருந்திருக்கு. 9 மாசம் திரும்ப 12 மாசம் கழிச்சு ஜனவரி 2022ல பார்க்கும்போது 1 பாயிண்ட் தான் இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டா அதோட வேக்சினோட எஃபெக்டே குறைஞ்சு போயிடுச்சு. அந்த டைம்ல தான் எல்லாம் பூஸ்டர் போடணும்னு சொன்னாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஜனவரி 22லயே திரும்ப ஒரு வாட்டி ஃபீவர் வந்தோடனே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கோவிட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு பொங்கல் சமயத்துல. ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல் லீவ், நான் வீட்டிலே இருந்துக்கிட்டேன். அப்போ என்னால் பூஸ்டர் டோஸும் போட முடியாது. ஏன்னா கோவிட் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பூஸ்டர் டோஸ் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் அடுத்த பூஸ்டர் டோஸ் போடவும் முடியல என்னால. அடுத்த 6 மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த கோவிட் அலையே ஓஞ்சிருச்சு. எனக்கு பூஸ்டர் டோஸ் போட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இப்போ நான் இவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான அர்த்தமே, இந்த வேக்சினுடைய செயல் நம்ம உடம்புல அதிகபட்சமா 6 மாசம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருது. அதே மாதிரி இதோட சைடு எஃபெக்ட் சொல்றாங்கல்ல, ரத்த உறைதல் நிகழ்வு, த்ராம்போசைட்டோபினியா, பிளேட்லெட் கவுண்ட் குறைவு, எல்லாமே நம்ம உடம்புல இருந்தாலுமே மேக்சிமம் 6 மந்த்ஸ் வரைக்கும் தான் இருந்திருக்கும். எல்லாரும் அப்ராக்சிமேட்லி ஜனவரி 21, 22 அவ்வளவுதான். அதுக்கு மேல யாருமே இப்ப வேக்சின் போட்டிருக்க போறதே இல்லை. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. மினிமம் 2 வருஷம். எனக்கெல்லாம் 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் சராசரி மக்களுக்கு மினிமம் 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த வேக்சின் போட்டு. 2 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னமும் நம்ம அதையே நினைச்சு பயந்துகிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அந்த போட்ட வேக்சின் நம்ம உடம்புல இருந்து எடுக்கவும் முடியாது, மாற்று மருந்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வேக்சின் போட்டவங்க எல்லாருக்கும் இது வந்துரும்னா தேவையில்லாம நமக்கு பயம் தான் ஏற்படும். பயமும் பீதியும் தான் ஏற்படுமே தவிர இதனால ஆக்கப்பூர்வமான விஷயம் எதுவுமே இல்லை. ஆனா ஒரு விஷயம் வெரி வெரி ஷுவர், இனிமே வேக்சின்ஸ் லான்ச் பண்ணும்போது இந்த மாதிரி அவசரமான வேக்சினா லான்ச் பண்ணிடக்கூடாது. அப்ப அவசரமா லான்ச் பண்ணாங்கன்னா என்ன காரணம், அப்ப டெல்டாவின் வேவ் இதே மாதிரிதான் மே மாசம் செம வெயில்ல போய் எங்க சளி பிடிக்க போகுதுன்னு நினைச்சோம். ஆனா மே மாசம் ஃபுல்லா மூச்சு திணறல், ஆக்சிஜன் பற்றாக்குறையோட ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம அவ்வளவு பேர் இறந்தாங்க, லட்சமான பேர் இறந்தாங்க. அதனாலதான் அந்த டைம்ல தான் வேக்சின் டிரைவே கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க.
போர்க்கால முறையில நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. அந்த டைம்ல நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லவே கூடாது. அவங்க நமக்கு நல்லதுதான் செஞ்சாங்க. அந்த டைம்ல வேக்சின் போட்டவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தது. நான் பார்த்திருக்கேன், நிறைய ஃபேமிலிஸ் பார்த்திருக்கேன். ஒரே ஃபேமிலியில 4 பேர் கோவிட் பாசிட்டிவ் இருப்பாங்க. அதுல வேக்சின் போடாம இருந்தவங்க 3 பேர், போட்டவர் மட்டும் ஒருத்தர். அவர் நல்லா தெளிவா இருப்பாரு. மிச்சம் 3 பேருக்கும் ஆக்சிஜன் கம்மியாகி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல நிறைய பேருக்கு வேக்சின் உண்மையாலுமே அது செய்ய வேண்டிய வேலையை அந்த டைம்ல நல்லா தான் செஞ்சுச்சு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. பொதுவாகவே எந்த ஒரு வேக்சினா இருந்தாலுமே ஷார்ட் டேர்ம் ட்ரையல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ட்ரையல்ஸ்ங்கிறது 5 வருஷம் 10 வருஷம் ட்ரையல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்கே ரிலீஸ் ஆகும். ஆனா இந்த வேக்சினுக்கு அது மாதிரி ரிலீஸ் பண்ணல, எமர்ஜென்சி அப்ரூவல் மூலியமா ரிலீஸ் பண்ணாங்க. அதனாலதான் வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள இதை லான்ச் பண்ணிட்டாங்க. மேபி இதையும் இன்னொரு 5 இயர்ஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. இப்ப வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடிஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஸ்டடி பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டடியோட முடிவுல ஒவ்வொரு அதிர்ச்சிகரமான நமக்கு தகவல்கள் வரதான் செய்யும். இந்த மாதிரி செய்திகள்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க கவனிச்சு பாத்தீங்களா, முன்னாடிலாம் நிறைய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் ரன்னிங் போற மாதிரியும் சைக்கிளிங் போற மாதிரியும் ஹெவி ஒர்க் அவுட் பண்ற மாதிரி வீடியோ போட்டு இருந்தாங்க. இப்ப யாராவது அப்படி போடுறாங்களா? கிடையாது. அதுதான் புத்திசாலித்தனம். ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் ட்ரைனிங்லாம் இப்ப யாரும் பண்ற மாதிரி வீடியோஸ் போடுறது இல்லை. என்ன காரணம்? ஹார்ட் பீட் ரொம்ப ஏறக்கூடாது, 100-120க்குள்ள ஹார்ட் பீட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க. நம்மளும் புத்திசாலித்தனமா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த வேக்சினோட எஃபெக்டை முறியடிக்கிறதுக்காக திரிபலா சூரணம் சாப்பிடுங்க 40 நாளைக்கு, திருகடகம் சூரணம் சாப்பிடுங்க, அமுக்கரா சூரணம் சாப்பிடுங்க சரியாயிடும். அதெல்லாம் எதுவுமே சரியாகாது. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. தேவையில்லாம அந்த சூரணத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வயிறு புண்ணாய்க்க கூடாது. அதான் என்னோட ஒப்பீனியன். அதாவது எதுக்கு சாப்பிடணும் அதுக்கு தான் சாப்பிடணும். வேக்சினோட எஃபெக்டை உடம்புல இருந்து முடிக்கிறேங்கிறதுக்காகலாம் இந்த மார்க்கெட்டிங் ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. இது எல்லாமே இப்ப கோவிஷீல்டை பத்தி மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் கோவேக்சின் போட்டவர் சைலண்டா ஒரு ஓரத்துல உட்காந்துருக்காரு. இன்னும் அவர் பத்தின நியூஸ் எதுவுமே வரல. மேபி ஃபியூச்சர்ல அவரை பத்தின ஸ்டடிஸ் பண்ணிட்டு அவரோட சைடு எஃபெக்ட்ஸும் வரலாம். வரும்போது மக்கள் பீதி கிடையாதீங்க. ஏன்னா அது போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. யாரா அவன்? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான்.